உங்கள் கதாபாத்திரம் என்ன கேட்குதோ அதை இயக்குனர் என்ன விரும்புகின்றாரோ அப்படி வெளிப்படுத்துவது தான் ஆக்டிங். அது நாடக இயக்குனராக இருந்தாலும் சரி, சினிமா இயக்குனராக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி இயக்குனராக இருந்தாலும் சரி. இது ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, கூத்து பற்றி போன்ற பயிற்சி முகாம்களில் பயின்ற நடிகர்களுக்கு அவர்கள் சொன்னால் அவர்கள் சொல்வதை அவர்களின் உடல் கேட்கும். ஒரு கலைஞனா என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் நடிப்பு அப்படிங்கிற கலையில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் வேறுபாடு இருக்கு. எதுலன்னா அளவில் வேறுபாடு இருக்கு, நடிப்பில் கிடையாது. சினிமா எப்படி பார்க்குதுன்னா, நாடகத்துலேருந்து வந்த ஒரு நடிகன் இயக்குனர் என்ன சொல்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரே டேக்கில் முடிச்சு கொடுக்குறான்னு வைங்களேன், அவனை தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுது. அவன் அதை 5 டேக் வாங்கினான்னு வைங்களேன், அவனை ட்ராமா ஆர்டிஸ்ட்னு சொல்லுது. ஒரு சின்ன மீட்டர் இருக்கு. ஸ்டேஜில் நான் இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ பண்ணால் போதும் சினிமாவில். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் சினிமாவை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி ட்ராமா ஆர்டிஸ்ட். அது போல இந்த மெத்தட் ஆக்டிங்னா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, எனக்கு அது தெரியல. எனக்கு ஆக்டிங் தான் தெரியும், மெத்தட் ஆக்டிங்லாம் தெரியாது. ரஜினிகாந்த் சார் தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவர் எங்களுடைய பொன்னியின் செல்வன் நாடகத்தை பார்த்துட்டு இடைவேளையில் அவர் என்கிட்ட பேசுகிறாரு, உங்களுக்கு தெரியுமா நான் பெங்களூரில் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க, உங்களை பற்றி எல்லாமே தெரியுமா சார்? இல்லை எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு, நான் துரியோதனன் ஆக்ட் பண்ணேன், அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. சார் இப்போ இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, இப்போ நடிப்பு அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. அது என்ன டேர்ம்ங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் இருக்கிறாங்க, சினிமாவிலே இருக்கிறவங்க இருக்காங்க, ஸ்டார் வேல்யூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீசன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இப்போ பசுபதி சார் மாதிரி, நாசர் சார் மாதிரி அவங்களும் இருக்காங்க. நடிப்பு அரக்கன் அப்படின்னு சில பேர் அப்படியும் கிளம்புறாங்க, அப்படியும் இது பண்ணுறாங்க. எல்லாரும் சொல்கிற வார்த்தை மெத்தட் ஆக்டிங், மெத்தட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? அதுவும் குறிப்பாக இந்த நடிப்பு அரக்கன் பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது போல இந்த மெத்தட் ஆக்டிங்னா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, எனக்கு அது தெரியல. எனக்கு ஆக்டிங் தான் தெரியும், மெத்தட் ஆக்டிங்லாம் தெரியாது. ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம், அந்த படத்தில் நடித்த சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு நடிகர் மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படத்தில் நடிக்கிறார். 6 பெண் குழந்தைகளுக்கு அப்பாவா. நீங்கள் அந்த 2 படத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு பாருங்கள். அதுதான் ஆக்டிங்னா, அதுதான் மெத்தட் ஆக்டிங். எனக்கு அந்த வார்த்தை டெக்னிக்கலாக அந்த டேர்ம் என்னென்னு எனக்கு புரியல. முதல்ல பேசின மாதிரி தான், நடிப்புங்கிறது ஒன்று தாங்க, நடிப்புங்கிறது ஒன்று தான். அந்தந்த ஊடகத்துக்கு ஏற்ற மாதிரி அதனோட அளவு தான் மாறுபடுது. அந்த அளவை சரியாக புரிந்து கொண்டவர்கள் நடிகர்கள். நடிகர் திலகம் மேடையிலேருந்து வந்தவர், சின்ன வயசுலேருந்து மேடையிலேருந்து வந்தவர். மேடையில் அவருக்கு எப்படி நடிக்கணும்னு தெரியும், சினிமாவில் எப்படி நடிக்கணும்னு தெரியும். அவருக்கு தெரியாதே கிடையாது. நீங்கள் அவருடைய படங்களில் ஏதாவது விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டும்னு நீங்கள் நினைத்து தவறான விமர்சனங்களுக்கு உள்ளாக்குனீங்கனால் அதற்கு அவர் பொறுப்பு இல்லை, அவருடைய இயக்குநர்கள் கேட்டது தான் அவர் பண்ணுறாரு எப்பயுமே. ஆனால் அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதை அவர் பல இடங்களில் நிரூபிச்சிருக்கார். இன்றைக்கு நீங்கள் யாரை மிகப்பெரிய நடிகர் நீங்கள் இன்றைய தலைமுறையில் ஒரு 50 ஆண்டுகளாக இருந்துட்டு இருக்கிறதுல யாரை நீங்கள் மிகப்பெரிய நடிகர்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அவர் தன்னுடைய ஆசானாக சொல்கின்றவர் நடிகர் திலகம். அதுதான் அந்த சைக்கிள், அதுதான் அந்த மெத்தட், அதுதான். இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பிரகாஷ் ராஜ் சார், நாசர் சார், இவங்கெல்லாம் எப்படி அவங்கெல்லாம் தேட்டர்லேருந்து வந்தாங்களோ, அவங்க பாய்ஸ் கம்பெனிலேருந்து வந்தாங்க. கமல்ஹாசன் சார் அபய் சண்முகம் டிகேஎஸ்லேருந்து வந்தாங்க. இவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட். ரஜினிகாந்த் சார் தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவர் எங்களுடைய பொன்னியின் செல்வன் நாடகத்தை பார்த்துட்டு இடைவேளையில் அவர் என்கிட்ட பேசுகிறாரு, உங்களுக்கு தெரியுமா நான் பெங்களூரில் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க, உங்களை பற்றி எல்லாமே தெரியுமா சார்? இல்லை எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு, நான் துரியோதனன் ஆக்ட் பண்ணேன், அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. ஸ்டேட்டில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, நாசர் சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பிரகாஷ் ராஜ் சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க ஸ்டேஜில் பண்ணதில் சினிமாவில் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்க ஸ்டேஜில் பண்ணதை அவங்க மெத்தட் ஆக்டிங்னு சொல்லுவாங்களா, இல்லை இப்போ சினிமாவில் பண்ணிகிட்டு இருக்கிறது மெத்தட் ஆக்டிங்னு சொல்லுவாங்களா?
அப்படிலாம் கேள்வி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அது காம்ப்ளிகேட்டட் மேட்டர். அதனால் எனக்கு தெரிந்த அது தெரியல மெத்தட் என்னன்னு தெரியல. உங்கள் கதாபாத்திரம் என்ன கேட்குதோ அதை இயக்குனர் என்ன விரும்புகின்றாரோ ஓ. அப்படி வெளிப்படுத்துவது தான் ஆக்டிங். அது நாடக இயக்குனராக இருந்தாலும் சரி, சினிமா இயக்குனராக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி இயக்குனராக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு கதாபாத்திரம் எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த கதாபாத்திரத்தை இளங்கோ குமணன் என்ற மனிதன் இந்த கதாபாத்திரத்தை எப்படி வெளிப்படுத்துவான்னு ஒன்று இருக்கு. ஆனால் இந்த கதாபாத்திரம் இந்த உணர்வுகளை இப்படித்தான் வெளிப்படுத்தணும்னு இயக்குனர் விவேக் பாரதிங்கிற ஒரு மனிதர் ஒரு கற்பனை வச்சிருக்காருல்ல, இளங்கோ குமணன் அதை தான் செய்யணும். இளங்கோ குமணன் நினைக்கிற அந்த வெளிப்படுத்துதல் இங்கே செய்யக்கூடாது. செஞ்சுட்டா அது இளங்கோ குமணன் படம். இதை செஞ்சாதான் அது விவேக் பாரதி படம். அப்போ ஒரு நடிகனுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கு பாருங்க. ஆமாம். நீங்கள் என்னை நீங்கள் ஒரு கல்லூரி ஆசிரியராக சொல்லிட்டீங்க. ஒரு கல்லூரி ஆசிரியர் கண்டிப்பான ஒரு ஆசிரியர் அப்படின்னு இதான் எங்கள் கதாபாத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் மனதில் என் கல்லூரியில் நான் பார்த்த ஒரு கண்டிப்பான ஆசிரியர் இருக்கார். நான் அந்த கண்டிப்பான ஆசிரியரை வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணுறேன். இது ஒரு நடிகனுக்கான சுதந்திரம், நடிகனுக்கான கற்பனை, திறமை. ஆனால் விவேக் பாரதி மனசில் அவர் பார்த்த கல்லூரி ஆசிரியர் கண்டிப்பான ஆசிரியர் இருக்கார். அவர் எதிர்பார்க்குறது அந்த கண்டிப்பான ஆசிரியர். அந்த கண்டிப்பான ஆசிரியர் வச்சு தான் அவர் எழுதியிருக்காரு கதை. அப்போ ஒரு நடிகனை என் பொறுப்பு என்ன? என் கண்டிப்பான ஆசிரியரை கொண்டு வருவதல்ல, என் இயக்குனரின் கண்டிப்பான ஆசிரியரை கொண்டு வருவது. அதை நான் செய்யும்போது நான் நடிகனாகிறேன். இதுக்கு பேர் நீங்கள் மெத்தட்னீங்கன்னா இதான் மெத்தட். நான் கேட்ட இந்த முக்கியமான கேள்வி அந்த நடிப்பு அரக்கன். எனக்கு இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சரி. ஒன்று நடிப்பு, இன்னொன்று அரக்கன். அரக்கன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன பொருள் சொல்கிறோம்? சமூகம் என்ன பொருள் சொல்லுது இது வரைக்கும்? கொடூரமானவன், கெட்டவன், இந்த மாதிரி எத்தனையோ வழிகள் சொல்லுது. உங்கள் கேள்விக்கு அதான் பதில். இப்போ வந்து நடிப்பு, இந்த நடிப்பை வந்து அதுவும் நாடக நடிப்பை குறிப்பாக வந்து தொழில்முறையாக கொண்டவர்கள் அவங்கள எப்படி தயார்படுத்திக்கிறாங்க? நீங்கள் ஒரு நடிகராக உங்களை எப்படி தயார்படுத்திக்கிறீங்க? அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக சொல்லி காட்டினா எங்களுக்கு. இல்லை, இதில் நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். தொழில்முறை நடிகர்களுக்கு வந்து தொழில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதுதான் அவங்களோட தொழில். அப்போது அவங்க வந்து 24 மணி நேரமும் அவங்க அதே சிந்தனையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அவங்களால எதையும் சுலபமாக செய்துவிட முடியும். ஒன்று. நாங்கள் அதுலேருந்து அப்படியே நான் இங்கே வரேன். கூத்துப்பற்றின்னு ஒன்று இருக்குது. கூத்துப்பற்றி மாதிரி நாடக பயிற்சி அமைப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இதில் பயின்று வரக்கூடிய நடிகர்கள் இருக்காங்கல்ல. நான் உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்தவரையே சொல்கிறேன். இளங்கோ குமரவேல் என்னுடைய தம்பி, அவர், பசுபதி, ஜெயக்குமார், அன்ஸ் கௌஷிக், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒன்றா சேர்ந்து கூத்துப்பட்டில் பயின்றவர்கள். இவர்களெல்லாம் ஒன்றா ஒரு படத்தில் அறிமுகம் வராங்க. மாயன்னு ஒரு படம். நாசர் சார் இவங்க அத்தனை பேரையும் ஒன்றா அறிமுகப்படுத்துகிறார். கூத்துப்பட்டிலேருந்து ஒரு அதுலேருந்து சினிமாவில் வந்து பசுபதி முன்னாடி வந்துட்டார், வேகமாக அவர் போயிட்டார். இப்போ குமரவேல் 20 வருஷமாக நடிச்சிட்ருக்காரு. ஜெயக்குமார் வந்து நாடக பிரிவில் இருக்கார். மிகப்பெரிய நாடகம். ஜெயக்குமாரும் பாலகிருஷ்ணனும் நாடகத்தில் இருக்காங்க. இப்போ என்ன வேறுபாடு நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி, கூத்துப்பட்டில் பயின்றதுனால குமரவேலுக்கு நடிப்பினுடைய எல்லா வகைகளும் எளிதாக கைவரும். ஏன்னா கூத்துப்பற்ற மாதிரி பயிற்சி பற்றைகளில் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு நடிகன் தன்னுடைய உடலை எப்படி வைத்து கொள்ள வேண்டும், உடல் வாகை எப்படி பயன்படுத்த வேண்டும், உடலின் உறுப்புகளை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். நடிகனோட மிகப்பெரிய பிரச்சனை இந்த 2 கையை என்ன பண்ணுறதுங்கிறது தான். ஆமாம், ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும்போதே தெரியாது நேரங்களில். நீங்கள் நடிக்கும்போது இந்த 2 கையை என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு மிகப்பெரிய எதாவது கொடுத்துட்டிங்கன்னா வேறு. இப்போ நீங்கள் இந்த கையில் ஒரு பையையும் இந்த கையில் வேறு ஒரு கூடையும் தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் நடிச்சிடுவீங்க. 2 கை ஃப்ரீயாக இருந்தால் அந்த கை என்ன பண்ணுறது? அது தெரியாமல் பல பேர் பாக்கெட்டுக்குள்ளே கை வச்சுப்பாங்க. இன்றைக்கு நம்ம நாடகங்களில் நிறைய அதை நம்ம பார்க்குறோம். இது அடிப்படை. இதிலேருந்து ஆரம்பித்து ஒரு நடிகன் தன் உடலை எப்படி பயன்படுத்த வேண்டும், உடலின் எல்லா உறுப்புகளையும் காட்சியில் எப்படி பயன்படுத்த வேண்டும்ங்கிறத பட்டறைகள் சொல்லிக் கொடுக்குது. இது ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, கூத்துப்பற்றை போன்ற பயிற்சி முகாம்களில் பயின்ற நடிகர்களுக்கு அவர்கள் சொன்னால் அவர்கள் சொல்வதை அவர்களின் உடல் கேட்கும். அது நடிப்பிற்கு மிகவும் பயன்படும். இப்போ என்னால் அதை செய்ய முடியாது. குமரவேல் தன்னுடைய நாடகங்களில் பொன்னியின் செல்வன் நாடகத்தில் 39 காட்சியிலையும் ரவிதாசனாக நடித்தார். இந்த மந்திரவாதி ரவிதாசன். அதில் ஒவ்வொரு காட்சியிலும் அவர் வந்து ஒரு 10 அடி உயரத்திலிருந்து மேலேருந்து கீழே குதிப்பார். 39 நாடகத்துலையும். ஒரே ஒரு நாடகத்தில் தான் அவர் கால் வந்து ஃப்ராக்சர் ஆச்சு. இப்போ என்னால் குதிக்க முடியாது. என் உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. நான் அதுக்காக பயிற்றுவிக்கப்படலை.
அது அது ஒரு முறையான பயிற்சி. ஒரு நடிகனுக்கு அது எளிதான வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது மட்டுமே உங்களை நல்ல நடிகன் ஆக்கிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு சினிமாவில் மிகப்பெரிய நடிகர்களாக இருக்கிற பல பேர் அந்த பயிற்சி இல்லாமல் வந்தவங்க. ம். ஆனால் மிகப்பெரிய நடிகர்களாக இருக்காங்க. நான் சொல்றது நடிகர்கள் அப்படின்றது வெற்றி பெற்ற நடிகர்கள் நான் சொல்லல. நடிகர்களாக இருக்கிறவங்கள சொல்கிறேன். கதாபாத்திரங்கள் நடிக்கிறவங்கள சொல்கிறேன். கதாநாயகர்கள் அல்ல, நடிக்கிறவங்க. அது கூட என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆக்டிங் அப்படிங்கிறது. இது ரெண்டு இதுவும் கூட வந்து இதோடைய விளக்கங்கள் என்னன்ற மாதிரி என்கிட்ட ஒரு கேள்வி. இல்லைங்க, இதெல்லாம் நாம உருவாக்கிக்கிற என்ன சொல்றது, ஒரு ஒரு டேர்ம், நாம உருவாக்கிக்கிற ஒரு வார்த்தை, ஒரு வகை தான். நீங்க நல்லா நடிச்சீங்கன்னு வைங்களேன், அதுதான் உங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அதுதான் உங்களுக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஸ்க்ரீன்ல வந்து நீங்க உங்களுக்கு இப்போ பெருமளவு மொத்த ஸ்க்ரீன்ல நீங்க தான் ஒரு 3/4 அளவு உங்கள காமிக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க பார்க்கறதுக்கு. அப்படின்றது தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்ல. ஆனா அந்த மாஸ்ன்னு ஒண்ணு எதிர்பார்க்குறாங்களே, அந்த மாஸ் இருக்கே. அதனால தான் நான் கதாநாயகன பத்தி நான் பேசல. ஆ. கதாநாயகன விட்டுருவோம். நடிக்கிறவங்கள பேசுறேன். ஸோ நடிகர்களுக்கு நீங்க வந்து நடித்தீங்கன்னா அதான் உங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். உங்களால கண்டுபிடிக்க முடியும். பார்க்குறவங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஒரு மொத்த காட்சியில 10 பேர் இருக்கும்போது கூட நீங்க ஒருத்தர் அங்க நல்லா பண்ணும்போது அந்த ஒருத்தர் உங்கள நீங்க கவனிக்கப்படுவீர்கள். அந்த ஒருவராக நீங்கள் இருந்தா. ஸோ இந்த இந்த எளிமையான புரிதல் போதும். பட்டறையிலேருந்து வரவங்களுக்கு எல்லா விதமான பயிற்சியும் இருக்கும். அவங்க எளிதா பண்ணுவாங்க. இல்லாதவர்களுக்கு இந்த உடல் ரீதியான விஷயங்கள், இந்த மாதிரி அசைவுகள், இந்த மாதிரி எப்படி பிரதிபலிக்கிறதுங்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டியும் நடிப்புங்கிறது வந்து உள்ளிருந்து வருவதுங்க. நடிகர் திலகம் சொன்ன மாதிரி நாபிக் கமலத்திலேருந்து வருதுன்னு வர நாதஸ்வர ஓசை, அந்த மாதிரி நடிப்புங்கிறது உள்ளிருந்து வருவது. உங்களுக்கு தேவை என்ன வேணும்னா, கொஞ்சம் கற்பனை வேணும், நிறைய கவனிப்பு வேணும், பொறுப்பு வேணும், நேர்மை வேணும். இதெல்லாம் இருந்ததுனால் நீங்கள் ஏற்கும் கதாபாத்திரத்தை உங்களால் நியாயப்படுத்த முடியும். இதில் உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு கட்டு இருக்குன்னா, நீங்கள் இன்னொருத்தருடைய கற்பனையை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. அதுதான் ஒரு நடிகனுக்கு மிகப்பெரிய சிக்கல். அதை நல்லா செய்கிறவர் நடிகன். ஏன்னா நீங்கள் உங்கள் கதாபாத்திரம் என்ன கேட்குதோ அதை நீங்கள் மிக திறமையாக வெளிப்படுத்தலாம். ஆனால் அது இயக்குனர் நினைக்கும் அளவுக்கு வெளிப்படுத்துனீங்கன்னா நீங்கள் நடிகர். இயக்குனர் தாங்க, இயக்குனரின் நடிகர் தான் இன்னி வரைக்கும். அதனால தான் நடிகர் திலகத்தால் எல்லா காலத்திலையும் எல்லா இயக்குநர்கள் கூடயும் அவர்கள் விரும்புகின்ற மாதிரி நடிக்க முடிந்தது கடைசி வரை, முதல் மரியாதை வரை. ஏன்னா முதல் மரியாதையில் பாரதி ராஜாங்கிற இயக்குனர் எதிர்பார்த்த அந்த கதாபாத்திரம் வந்து வேற. ஆமாம், அந்த கதாபாத்திரத்தையும் கொடுக்க முடிந்தவர் தான் நடிகர் திலகம். அங்கேருந்து இன்னும் பல வருடங்கள் தாண்டி வந்து தேவர் மகனில் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு கதாபாத்திரம், பரதன்ற மலையாள படத்தை சேர்ந்த திரையுலகை சேர்ந்த ஒரு இயக்குனர் எதிர்பார்த்த ஒரு நடிப்பை கொடுக்க முடியுதுன்னா அதுதான் நடிகர். அதுதான். இப்போ நாடகங்கள் நீங்கள் தயாரிக்கிறீங்க, நாடக நடிகராகவும் இருக்கீங்கிறதுனால இப்போ நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. சினிமாவிலேயே முதல்ல நடிக்கிறவங்களும் இருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமான வேறுபாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ஒரு கேள்வி இருக்குங்க. எப்பயுமே வந்து நாடக நடிப்பு, அப்புறம் சினிமா நடிப்பு, அப்புறம் சின்னத்திரை நடிப்பு, அப்புறம் வீதி நாடகம், நவீன நாடகம், அப்படி நிறைய பிரிவுகள் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் வேறுபாடு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக எழுறது உண்டு. ஒரு கலைஞனா நான் சொல்கிறது இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு கலைஞனா என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து நடிப்பு அப்படிங்கிற கலையில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் வேறுபாடு இருக்குது. எதுலன்னா அளவில் வேறுபாடு இருக்குது. நடிப்பில் கிடையாது. நீங்கள் ஒரு உணர்வுங்கிறது ஒரு உணர்வாக தானே இருக்கும். நீங்கள் வந்து அழறீங்க, உங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்குது, நீங்கள் அழறீங்கன்னா அதை டிவிக்கு ஒரு மாதிரியும், சினிமாவுக்கு ஒரு மாதிரியும், ட்ராமாவுக்கு ஒரு மாதிரியெல்லாம் அழ முடியாது. அந்த உணர்வு ஒன்று தான். ஆனால் அதனுடைய வெளிப்பாடு இருக்குல்ல, அந்த அளவை வந்து நீங்கள் வந்து அந்தந்த ஊடகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். அதில் தான் இருக்குது. நான் இதில் ரொம்ப சுலபமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு நடிக்க போவாங்கல்ல, நான் அப்படி தான் போவேன். சினிமா வந்து ஒவ்வொரு நிமிடமும் சினிமாவில் பணம். ஒரு நிமிடமும் பணம். அப்போ நீங்கள் ஒரு காட்சி எடுக்கிறாங்க, நீங்கள் நடிக்கிறீங்க. தொழில்நுட்ப ரீதியாக அவர்களுக்கு பிரச்சனை வந்து ரீடேக்னு போகிறாங்கன்னா அது வேற. நடிகர்களால் ரீடேக் வருதுன்னு வைங்களேன், அங்கே வந்து அவங்க
அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறாங்க. ஒரு ஒரு நடிகர்னால ஒரு 3 பேர் நடிக்கக்கூடிய ஒரு காட்சியில் ஒரு குறிப்பிட்ட நடிகர்னால திருப்பி திருப்பி தப்பு பண்ணி 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 ரீடேக் ஆகிட்டே இருக்கும்போது ஒருத்தராக அந்த பொறுமை இழக்க துவங்குறாங்க. ஒருவேளை முதல்ல அது இயக்குனராக இருக்கலாம், இல்லாட்டி உதவி இயக்குனராக இருக்கலாம், அப்புறம் கேமராமேன் ஆகிடுவார் எல்லாருமே. ஆனால் சரியாக பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷப்பட்டுறாங்க. ஏன்னா அதில் பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த அந்த இந்த மாதிரி கருவிகளெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சுமைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் அது மிகப்பெரிய ரிலாக்ஸேஷன், மிகப்பெரிய அப்பா. அவங்க அந்த நீங்கள் ஒரு டேக்கை முடிச்சிட்டீங்க, டேரக்டர் ஓகே அப்படின்ட்டாருன்னா அந்த முதல் நிம்மதியான ஒரு பார்வையும் சிரிப்பும் வந்து அவங்க முகத்தில் வரும். நான் என்னோட குறைந்த கால அனுபவத்தில் ஒரு 9 படத்தில் நான் அதை பார்த்துருக்கேன். அவங்க தான் முதல்ல அதை ரியாக்ட் பண்ணுவாங்க. சில இடங்களில் சபாஷ் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வெயிட் அவங்க கீழே வச்சிடலாம் உடனே, அவங்களுக்கு அந்த பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமாவில் இன்வால்வ் ஆகிருக்கு. நான் அதை வைத்து நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம நாடகத்தோட தொடர்புபடுத்தி சினிமா எப்படி பார்க்குதுன்னா, நாடகத்துலேருந்து வந்த ஒரு நடிகன் இயக்குனர் என்ன சொல்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரே டேக்கில் முடிச்சு கொடுக்குறான்னு வைங்களேன், அவனை தேட்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுது. அவன் அதை 5 டேக் வாங்கினான்னு வைங்களேன், அவனை ட்ராமா ஆர்டிஸ்ட்னு சொல்லுது. ஒரே பேர் தியேட்டர் ட்ராமா. அவங்க ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க. இப்போ நாசர் தேட்டர் ஆர்டிஸ்ட், பிரகாஷ் ராஜ் தேட்டர் ஆர்டிஸ்ட், கமல்ஹாசன் சார் தேட்டர் ஆர்டிஸ்ட், ரஜினிகாந்த் சார் தேட்டர் ஆர்டிஸ்ட். யாருங்க வராங்க ரைட், என்ன பண்ணியிருக்காங்க சார், ட்ராமாலாம் தேட்டர்லாம் பண்ணியிருக்காரு சார், ட்ராமா பண்ணியிருக்காரு சார். அப்படியா சரி ஓகே வாங்க சார், இதுதான் சார் கேட்டு பேசுங்க, ரைட் ஓகே டேக் ஓகே. பற்றியா தேட்டர் ஆர்டிஸ்ட்பா, 5 டேக் ஆர்டிஸ்ட். ஓ இதுக்கு தான் ட்ராமாவில் இருக்கவங்களாம் கூப்பிட்டாரு, அது சினிமாவே தெரியாது அவங்களுக்கு. டைம் வேஸ்ட் அதுதான் அவங்களுக்கு முக்கியமாக டைம் வேஸ்ட். ஸோ இதை நான் பார்க்குறேன். இதை நான் பணியாற்றிய படங்களில் குறைந்த படங்கள் அனுபவங்களையும் நான் அதை பார்க்குறேன். எனக்கே ஒரு பெரிய அது சிக்கலாக இருந்த விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு 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 10 வருடம் 15 வருடம் இடைவெளிக்கு பிறகு தான் நான் மறுபடியும் ட்ராமாவுக்கு வந்தேன். பொன்னியின் செல்வனில் தயாரிப்போம், இதில் நான். ஆனால் நான் வந்து 95களே நான் நாடகங்கள், சபா நாடகங்கள் நடிச்சிட்டு இருந்தேன். பாம்பே கண்ணன் ஒருத்தர் இருந்தார், நாடகக்காரன ஒரு ட்ரூப். அந்த ட்ரூப்பில் நான் நடிச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு 25 ஸ்டேஜ் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ நான் தேட்டர் ஆர்டிஸ்ட்டு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டும் சொல்லிக்கிட்டு தான் எனக்கு சந்தோஷம். அதுக்கு பிறகு ரொம்ப காலம் கழித்து நான் ட்ராமாக்குள்ளே வரேன். தெய்வத்துள் தெய்வமில் கூட நான் நடிக்கிறதா இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு பெரிய சுமை இருந்தது. என்ன சுமைனா, சுமையும் பொறுப்பும் இருந்தது. நானும் ஒரு தயாரிப்பாளர், எங்கள் தயாரிப்பாளரில் நானும் ஒருத்தர். தெய்வத்துள் தெய்வம் நாடகத்திற்கும் வடிவமைப்பு வந்து அரங்க வடிவமைப்பு தோட்டாதான். நான் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணணும். நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு. அவர் கேட்டார், என்ன எது கூப்பிட்றேன்னு கேட்டார். அது பொன்னியின் செல்வன் வரலாற்று நாவல், நான் அப்போ பண்ணேன், எப்பயும் பண்ணேன். இது என்ன பண்ணி ஒரு சாதாரண ஒரு துறவியை பற்றி பண்ண போகிறேன், இதுக்கு நான் எதுக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், உண்மையை சொல்லணும், உங்கள் பேர் எனக்கு வேணும், உங்கள் பேர் எனக்கு வேணும், அதனால் நீங்கள் பண்ணுங்க, என்ன வேணும் உனக்குன்னார். இல்லை அவரை பற்றி நான் ஒத்துக்கலை, நான் கமிட் பண்ணல, ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கினார். 10 நாள் கழிச்சு என்னை கூப்பிட்டார். இன்றைக்கி அவர் ஒரு உயரத்தில் இருக்கார்ல, இது இளைஞர்கள் கவனிக்கணும். இன்றைக்கி அவர் ஒரு உயரத்தில் இருக்கார்ல, அந்த உயரத்துக்கு காரணம் என்னென்னா, 10 நாள் கழிச்சு வா நான் சொல்கிறேன்னார்ல, நான் 10 நாள் கழிச்சு போகிறேன், அவர் எனக்கு அவருடைய லேப்டாப்பில் போட்டு காமிக்கிறார். மகா பெரியவர், நான் சொன்னது காஞ்சி மடம் மட்டும், காஞ்சி மடத்தினுடைய டயக்ராமை போட்டு காமிச்சிட்டு அவர் தேனம்பாக்கத்தை காமிக்கிறார் எனக்கு. நான் தேனம்பாக்கமே சொல்ல அவர்கிட்ட. பெரியவர் காசிக்கு போன ட்ரிப்பு, காசினோட பேக்ரவுண்டு காமிக்கிறார். இது அத்தனையும் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் 10 நாள். ஸோ எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, நான் ஒரு எழுத்தாளராக இயக்குனராக பங்கெடுத்துக்கிட்ட முதல் படைப்பில் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மனிதரோட பணியாற்றியது வந்து எனக்கு. அப்போ நான் அதனால் இவ்வளோ பொறுப்பு இருக்குனால நம்ம நடிக்க வேணாம் அப்படி பண்ணேன். ஏன்னா நடித்தா அது ஒரு தனி பொறுப்பு. அப்போ இந்த மகா பெரியவர் வந்து 13 வயசில் பள்ளியில் படிக்கிறார். அது ஒரு வருடம் அவர் படிக்கிறார். அதை நான் காட்சியாக காமிக்கிறேன். அப்போ மகா பெரியவருக்கு ஒரு வாத்தியார் இருப்பார், கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். முதல் காட்சியிலேயே அந்த பையன் வந்து சுவாமிநாதன்ற பையன் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம். 3வது காட்சியில் சுவாமிநாதன் பெரியவர் ஆகிடுறார், இவர் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம். அப்படி ஒரு கதாபாத்திரம். அதை நான் வந்து தமிழ் நாடக உலகத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் எம்பி மூர்த்தின்னு ஒரு சீனியர் நடிகர் இருக்கார், அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் நாடகம் கிட்ட வரும்பொழுது அவரால் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவருக்கு தொலைக்காட்சியில் ஒரு தொடரில் ஒரு வாய்ப்பு வந்தது, பெரிய வாய்ப்பு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன். என் கூட நடிக்கிற நடிகருக்கும் அவர் புதுசு, நானே ஒத்திகை கொடுத்து நாங்கள் மாலை நேரத்தில் ஒத்திகை பார்த்துக்கிட்டு பண்ணி. அப்போ நான் கேட்டேன், நான் எப்போ பார்ப்பேன் கேட்டேன். நீங்கள் அன்னைக்கு தான் பார்க்கணும், இன்னைக்கு மேடை அரங்கேற்றம் பண்ணி. நான் அதுக்கு தயார் இல்லைங்க, ஏன்னா நான் இது முதல்ல பண்ணுறேன்.
அதனால் நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ நான் பண்ணணும். கரெக்ட். தப்பை இன்னொருத்தர் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ண முடியாது. நீங்கள் அதை பாருங்கள், அதான் முக்கியம். ஏன்னா தொலைக்காட்சி தொடர் உங்களுக்கு பேர் இருக்குது, நான் இதை பார்த்துக்கிறேன். எப்படி பண்ணுவீங்கன்னா, இல்லை வருத்தப்படாது, நான் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இப்போ 14 நாள் தான் இருந்தது. எனக்கு இன்னொரு நடிகரை கூப்பிட்டு வர சரி பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் நான் பண்ணுவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி நான் இறங்கி நடித்தேன். ஏன்னா அந்த கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரம். அதுதான் வந்து மகாபிரிவாவோட பிறந்த தேதி, நட்சத்திரம், அவர் பிறந்த வீடு, அவர் கூட பிறந்தவங்க, அவங்க அப்பா அம்மா பேர், அவர் எப்போ பதவி ஏற்றுக்கிட்டாரு, அதுக்காக போய் அவர் பெரியவர் எப்படி பார்த்தாருன்னு சொல்லணும். இதில் இந்த செய்தி அத்தனையும் எல்லாருக்கும் நான் 1000 பேர் நாடகம் பார்க்குறேன்னா 1000 பேருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் எப்போ பிறந்தார், என்ன நட்சத்திரம் பிறந்தார். இதில் நீங்கள் ஏதாவது தப்பு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் டிசம்பர் 23ஆம் தேதி கிறிஸ்மஸ் சொன்னால் பார்த்துட்டு இருக்கிற 1000 பேருக்கும் அது தெரியுங்கிற மாதிரி இது. ஆமாம். அதனால் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். நான் வந்து என்னை யாராவது தனியாக பார்த்தா யார் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிற மாதிரி நான் எப்போ பார்த்தாலும் அதே தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நாடகம் போகிறோம், நடிக்குது, முதல் நாள் முடியுது. முதல் 3 நாள் தான் போட்டோம் நாங்கள். அப்போது போட்டு முடிச்சு தமிழ் கர்நாடக இசை உலகின் அத்தனை பேரும் அந்த முதல் நாள் நாடகத்தை பார்த்தாங்க. ஓ, யூ நேம் இட், எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு பைட்ஸ்க்கெல்லாம் அனுப்பும்போது வந்தபோது சுதா ரங்கநாதன் மேடம் வந்து பைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வந்து பெரியவர் இதுக்கே நான் பாடியிருக்கேன், காஞ்சி மடத்தில் உட்காந்து பாடியிருக்கேன். எனக்கு இந்த 3 மணி நேரம் மியூசிக் அகாடமியில் இருந்த மாதிரி இல்லை, நாடகத்தில் இருந்த மாதிரி இருந்தது, மடத்துலேயே இருந்த மாதிரி இருந்தது. இந்த நாடகத்தில் எல்லாரும் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே அப்படியே வாழ்ந்துருக்காங்க. அதில் பர்டிகுலராக நான் ஒருத்தர் சொல்லணுன்னா அது நான் இளங்கோகுமரன் சொல்லுவேன். பிகாஸ் ஹி இஸ் த ஒன் ஹூ ஸ்டிச் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க. அத்தனையும் அவர் சொல்லி அவர் ஸ்பஷ்டமாக சொன்ன அந்த விஷயத்தில் அப்படியே பசுமரத்தானே போல் எங்கள் மனசில் பதிஞ்சுதுன்னு ஒரு மார்க் கொடுத்தாங்க. ஸோ அங்கே நாடகத்தில் நடித்த 32 பேரில் ஒரு நடிகனாக எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. இப்போது நான் இங்கேருந்து அப்படியே என்னை சினிமா கூப்பிட்றாங்க. முதல் படத்துலேயே எனக்கு வந்த அழைப்பு வந்து முழுநீள கதாபாத்திரத்தினோட அமைப்பு. ஆமாம். சிவகுமாரின் சபதம் படம் பேர். படமே தாத்தாக்கும் பேரனுக்குமான கதை. அதில் தாத்தாவை நான் பண்ணுறேன். இப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், இது மிகப்பெரிய பாத்திரமாக இருக்குது, நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணுங்க. அவர் சொல்கிறார், இல்லை தெரிஞ்சவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, பல தாத்தாக்கள் இருக்காங்க, எனக்கு ஒரு புது தாத்தா வேணும், ஆனால் இந்த கதையை கேரி பண்ணுற ஆள் வேணும். நான் அப்பவும் சொன்னேன், நான் வரேன், நான் ஒரு இயக்குனர், நான் ஒரு 108 பேர் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய மகனாகவே இருந்தாலும் என் கதாபாத்திரத்துக்கு பொருந்தவில்லை என்றால் நான் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் என்னை அங்கே கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒப்பனையெல்லாம் போட்டு என்னை நடிக்க வச்சு பாருங்கள், ஸ்க்ரீன் டெஸ்ட் இல்லைன்னா சாரி அங்கிள் இல்லைன்னு சொல்லுங்கள், நான் சந்தோஷமாக திரும்பி வருவேன், நீங்கள் அந்த லிபர்ட்டி எடுத்துக்கணுன்னு. இல்லை அங்கிள் எனக்கு வாங்க, நான் எழுதும்போதே உங்களை வச்சு தான் எழுதணும்லாம் சொன்னார். அப்புறம் நான் போனேன். ஒரு 2 நாளுக்குள்ளேயே நான் வந்து என்னோடய காட்சிகள் எடுத்தாங்க. அவர் ஒன்றுமே சொல்லலை, ஏன்னா அவரே இயக்குனர், அதனால் அவர் பிஸியாக இருந்தார். அடுத்தடுத்து போயிட்டார். எனக்கே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு, ஒன்றுமே சொல்லலை, நம்மனா சொல்லிவிடுவோம் உடனே. அப்புறம் 3ஆவது நாள் வந்து அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தபோது அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் என்கிட்ட இப்படி தரையில் உட்காந்துக்கிட்டு எனக்கு டயலாக் படித்து காமிச்சிட்டு இருந்தார். அன்றைக்கி சாயந்தரம் எடுக்க போகிற டயலாக். நான் இப்படி கேட்டுட்டு இருந்தேன். அவருடைய போயிட்டு வந்து அவர் நிறுத்திட்டு, என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? இல்லை சாருக்கு நான் டயலாக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, அவர்கிட்ட கொடுத்துரு, அங்கிள் ஒரு மீட்டரில் இருக்கார், அதான் என் தாத்தா, எனக்கு அது போதும், டயலாக் மட்டும் கொடுத்துரு அப்படின்னாரு. அவ்வளோதான். த்ரூ அவுட் த 18 days ஷூட்டு அவர் என்கிட்ட வரவே இல்லை. இப்போது நீங்கள் முதல்ல கேட்ட விஷயத்தில் எனக்கு தெரியும், நான் ஸ்டேஜில் நடிக்கும்போது நான் ஒரு நடிப்பு கொடுக்குறேன்ல, இதை தான் நான் அங்கேயும் கொடுக்குறேன். இங்கே ஒரு வாத்தியாராக நடித்தேன், இங்கே தாத்தாவாக இருக்கேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன மீட்டர் இருக்குது. ஸ்டேஜில் நான் இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ பண்ணால் போதும் சினிமாவில். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் சினிமாவை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி ட்ராமா ஆர்டிஸ்ட். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். விவேக் பாரதி, மிக்க நன்றி. கிழக்கு நியூஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றிகள். நிறைய தகவல்களை வந்து நீங்கள் கேட்டீங்க. ஒரு நல்ல நேர்காணல் வெற்றி பெறுவதற்கு காரணம் வந்து அந்த நேர்காணலில் பங்கு கொண்டு பதில்கள் சொல்பவர் அல்ல, கேள்விகள் கேட்பவர்கள். ஊடகத்திற்கு பொறுப்பான, உங்களை மாதிரி பொறுப்பான கேள்விகள் கேட்கக்கூடியவர்கள் நிறைய தேவை. அதுதான் ஊடகத்திற்கு பலமாக இருக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி.